ஈரான் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை சரியாக போகக்கூடாதுன்னு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஏப்ரல் 8ஆம் தேதி லெபனான் மேலே ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது பண்ணியிருந்தார். இந்த தாக்குதலில் 250 பேருக்கு மேலே உயிரிழந்திருந்தாங்க. அந்த தாக்குதலை பற்றி இன்னும் தெளிவான வீடியோ ஏப்ரல் 9ஆம் தேதி நேற்று நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், போய் பாருங்கள். ரொம்பவே ஒரு தெளிவான விளக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த ஷார்ட்ஸில் முக்கிய பங்கு நம்ம சவுதி அரேபியாவுக்கு தான் தரப்போகிறோம். ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு உருவாக்கக்கூடிய மொத்த ஆயிலிருந்து 14% தினமும் காணா போகுது ஈரானோட தாக்குதலுக்கு பிறகு அப்படிங்கிற போல சொல்கிறாங்க. என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது பின்னாடி பார்க்க உங்களுக்கு நல்லா புரிய வரும். ஏன்னா ஈரான் தாக்குதல் நடத்தின இடத்துல ஒரு சில மாதங்கள் அப்படி இல்லைன்னா வருடங்கள் கூட ஆகலாமா திரும்ப அவங்க அந்த இடத்த கட்டி எழுப்புறதுக்கு. தெளிவான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு சவுதி அரேபியாவோட அரசு நிறுவனமான அராம்கோ எவ்வளோ தயாரிக்குதுன்னா 90 லட்சம் பேரல்கள்லேருந்து 100 லட்சம் பேரல்கள் வரைக்கும் தயாரிக்குது. இப்போ அதிலேருந்து சடனாக ஒரு 13 லட்சம் காணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஏன்னா இங்கே அராம்கோ நிறுவனத்திலிருந்து முக்கியமாக இங்கே ஆசிய நாடுகள் தான் 50% மேலே வாங்குறாங்க. முதல் இடத்துல சீனா இருக்குது, 20 லட்சம் பேரல்கள் வரைக்கும் வாங்குறாங்க. ரெண்டாவது இந்தியா கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரல்கள் வரைக்கும் வாங்குறாங்க. ஜப்பானும் அதே போல் 10 லட்சம் பேரல்கள் வாங்குறாங்க. சவுத் கொரியா கிட்டத்தட்ட 8 லட்சம் பேரல் வரைக்கும் வாங்குறாங்க. இதுக்கு முன்னாடி அமெரிக்கா தான் அதிகமாக வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க கையில் வெனின்சுலா இருக்குது, அவங்க அதை கைப்பற்றிட்டாங்க. அதனால் அதிகமாக வாங்கலை, இருந்தாலும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இது போல் ஒரு சில நாடுகள்லாம் வாங்குறாங்க. இப்போ நம்ம பார்த்த நாடுகள் தான் அதிகமாக வாங்குறதுனால அவங்க பெயர்களை சொல்லியிருக்கோம். இதில் இந்தியாவும் சீனாவும் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. இப்போ அந்த 14% சேதம் அடைஞ்சதில் எப்படின்னா, இந்த 14% சேதம் அடைஞ்சதில் அதை கரெக்டாக இப்போ இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் சமமாக பிரித்து கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி கொடுத்தது போலேயே கொடுக்க முடியாது அதிகமான பேரல்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு அங்கேருந்து வரக்கூடிய பேரல்கள் எண்ணிக்கை குறையும் போது நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கிக்கலாமே, இப்போ 40% டிஸ்கவுண்ட் கூட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அமெரிக்கா ரஷ்யாவுக்கு நிறைய பொருளாதார தடை போட்டிருக்காங்க. அதில் ஒரு சில தடைகளை இப்போ தளர்த்திருக்காங்க. இதனால் நம்ம அங்கேருந்து வாங்கிக்க முடியும். இருந்தாலும் இங்கே ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இது போல் சவுதியோட அராம்கோ நிறுவனம் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்தால் தான் ஆயில் தர முடியும். இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் டிமாண்ட் ஏற்படும். டிமாண்ட்னால ஆல்ரெடி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையினால குரூட் ஆயிலோட வேற ஏறுது. இதே போல உலகத்தில் ஒரு பெரிய நிறுவனமான சவுதி அரேபியாவும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சேதத்தினால மற்ற நாடுகளுக்கு ஆயில் தரதை கம்மி பண்ணுறாங்கன்னா அங்கே டிமாண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். இந்த டிமாண்ட் அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்னது போல் ரஷ்யா கிட்ட கூட வாங்கிக்கலாம். இருந்தாலும் டிமாண்ட் கிரியேட் ஆகுதுன்னா குரூட் ஆயிலோட விலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகள் உலகத்தை சுற்றி இருக்கிறதுனால ஏறும். இப்படி ஏறுறதுனால இந்த அராம்கோ நிறுவனத்திட்ட முக்கியமாக வாங்கக்கூடிய 2 நாடுகள் இந்தியா, சீனா. இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்றதுக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் சீனாவில் பெரிய பெரிய நிறுவனங்கள் இயங்குது இல்லையா, அவங்களுடைய வேலைகள் அப்படிங்கிறது கம்மியாகும். சீனாவுக்கும் பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நடக்கும். இங்கெல்லாம் நம்ம மாற்று வழிகள் இருந்தாலுமே விலை அப்படிங்கிறது உயர்வானுச்சுன்னா நமக்கு, நான் எப்பவும் சொல்கிறது அதுதான், ஒரு நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை அப்படிங்கிறது உயருதுன்னா நம்ம போன்ற நடுத்தர மக்களும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது